லாஸ்ட் வீடியோவில் நெயில் ப்ரெப்பிங் பண்ணிவிட்டு அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ணோன்றதை பார்த்தோம். நான் வந்து இப்போது எல்லா விரல்லையுமே அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் மேலே எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சிம்பிளான டிசைனே வந்து இன்னைக்கு வாட்டர் கலர் வச்சு நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். இப்போ இந்த 3 விரல்லையும் வந்து மெஜந்தா கலர் அக்ரலிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு பீச் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துல தான் நான் இப்போ டிசைன் பண்ண போறேன். இந்த மெஜந்தா கலர் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு விரல்ல வந்து டிசைன் பண்ண போறேன். அந்த டிசைன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் வாட்டர் கலர் எடுத்துக்கிறேன். வாட்டர் கலரே வந்து ஒரு ரெட் கலர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் திக்கா ஒரு ரெட் கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். எதுக்கு ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன்னா, ரெட்டையும் ஒயிட்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் பிங்க் கலர் ஷேடு தான் வந்து ரெட் கலர் கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணும்போது லைட் பிங்க் கலர் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர இந்த மெஜந்தா கலர் கிடைக்காது. ஓகேவா? அதனால் நான் கொஞ்சம் ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். நிறைய எடுக்கல, பட் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்கள் வாட்டத்துக்கு உங்கள் கையை டேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் கையில் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படி டேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க கை வாங்கிட்டு பண்ணுங்க. இப்படி உங்களுக்கு டேர்ன் பண்ணி பண்ணுறதுக்கு வாட்டமாக இல்லைன்னா நீங்கள் உங்கள் கையை இந்த மாதிரி வச்சுட்டு கூட உங்கள் டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு சிம்பிளான டிசைன் தான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் வந்து தனியாக இப்படி எடுத்துக்கிறேன். அது கூடவே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணுங்கள். இந்த கலர் கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெஜந்தா கலர் கிடைக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட்டையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்து எடுத்துட்டு இப்போ பாருங்க, நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் வரைய போகிறோம். ஸோ ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து ஆயில் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் கலர் வந்து எடுத்திருக்கேன். பேஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கலரில் நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி வரைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். உங்கள் நெயிலே வந்து அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். நீங்கள் அதிலே மிக்ஸ் பண்ணுற மாதிரி இப்போது இதிலே வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் அந்த மாதிரி எதாவது மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ப்ரெஷ்ஷை வந்து லின்ஃப்ரீ ஷீட்டில் கொஞ்சம் தொடச்சிருங்க. தொடச்சிட்டிங்கன்னா அது வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒயிட் கலர் எடுத்து கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க. மர்ஜ் பண்ண மாதிரி பண்ணிவிடுங்க.
நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த ஸ்டெப் போகணும். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம், மறுபடியும் ஒரு ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் எடுத்து ஒரு பெட்டல்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு பெட்டல்ஸ் மாரி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டிசைன் வர வைக்க தெரியல அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட லைனர் மாரி ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சுக்கோங்க. உங்க பிரஷ்லயே வந்து லைன் மாரி ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த இதுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு இங்க பாருங்க, கார்னர்ல மட்டும் ஒரு லைன் மாரி வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க கலர மிக்ஸ் பண்ண மாரி இப்படி ஒரு ஷேட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாரியே இன்னொரு பெட்டல் வரையணும். அதே மாரி கார்னர்ல இன்னொரு பெட்டல் வர மாரி வரைஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்க வரைஞ்சீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு நல்லாருக்கும். ஸோ இது கொஞ்சம் இப்போ ட்ரை ஆகணும். ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த கார்னர்லயும் வந்து ஒரு பெட்டல்ஸ் மாரி வரைஞ்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம், கீழ மட்டும் இந்த கார்னர்ல மட்டும் கொஞ்சம் ஒரு லைனர் பிரஷ் இருந்தா, இன்னும் மெலிசான லைனர் பிரஷ் இருந்தா கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சும்மா இங்க ஒரு இது மாரி இந்த கார்னர்ல கீழ மட்டும் இது பண்ணி விடுங்க. இத மாரி நீங்க பண்ணும்போது, அது நேச்சுரலா இருக்க மாதிரியே இருக்கும். லைனர் பிரஷ் இருந்தா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். ரொம்ப மெலிசா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் இந்த லைன்ஸ் மாரி வர மாரி நீங்க பண்ணி விடுங்க. அது உங்களுக்கு பார்க்க ரியல் ஃப்ளவர்ஸ் மாரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழ வந்து ஸ்டெம்முக்கு ஒரு டார்க் கலர்ல இந்த மாரி எடுத்துக்கோங்க. கிரீன் கலர்ல. எடுத்துக்கிட்டு இந்த மாரி ஜாயின் பண்ணி விடுங்க கார்னர்ல. இத மாரி பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இதுலருந்து ஒரு லைன்ஸ் மாரி பண்ணுங்க. சும்மா ஜிக்ஸாக்கா நீங்க பண்ணும்போது அது ஒரு இதுவுல இருக்க மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் பாருங்க, அதே மாரி ஒரு லீஃப் மாரி வரையுங்க. கொஞ்சம் இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து
ஒயிட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு மேலேயும் நீங்கள் வரையலாம். மேலே வரையும்போது பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டோம் இல்லையா? ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி நல்லா கர்வாக வளைச்சி விடுங்க. இங்கே ஒரு லீஃப் மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது பண்ணி விடுங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இங்கேயும் பாருங்கள், லீஃபை கொஞ்சம் இது பண்ணி விடுறேன். கொஞ்சம் அது ஒயிட் கலர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அது அழகாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் வந்து டாப் கோட் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ளவர் வந்து இங்கே சைடில் வரையணும் அந்த மாதிரினா கூட நீங்கள் வரையலாம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் இது டாப் கோட் போட்டு சீல் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த இதுக்கு வந்து டாப் கோட் போட்டு சீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுலேயும் வேணும்னா வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மொத்தமாகவே டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த விரலுக்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஒரு டிசைன் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி தான் பண்ண போகிறேன். பட் இந்த பக்கம் பார்த்த மாதிரி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்சைடில் இருக்க இது வந்து ஒரு டார்க் கலர்லேயே கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போது இது ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, மறுபடியும் அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். பட் கொஞ்சம் ஒயிட் கலந்த மாதிரி பண்ணுறேன். இந்த பக்கமும் அதே மாதிரி தான். இந்த பக்கமும் அதே மாதிரி தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சம் ரெட் கலர் கலந்த மாதிரி ஒரு இது பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அது ஒரு பெட்டல்ஸ் மாதிரி உங்களுக்கு நல்லா தனியாக தெரியும். இப்போது இதில் தனியாக பாருங்கள், ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் லைன்ஸ் மாதிரியே பண்ணி விடுங்க. ஸ்டெம் லீஃப் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் வரையலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா டார்க் கலரில் இருக்க மாதிரியே வந்து கீழே இது வரைஞ்சிக்கோங்க. நம்ம அதில் பண்ண மாதிரி கொஞ்சம் டார்க்காகவே வந்து பண்ணுங்கள். இப்போது இதுலேருந்து ஒரு லைன் மாதிரி
ரொம்ப தண்ணியா எடுத்துட்டீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க இதுக்கு மேலேயே வந்து எந்த டிசைனுமே பண்ண முடியாது. ஸோ நீங்க நெறைய இந்த மாரி எடுத்துட்டீங்கன்னா, கொஞ்சம் இப்படி வச்சுட்டீங்கன்னா, அந்த தண்ணி மாரி இருக்கிறது இறங்கிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க போலாம். வந்து இந்த மாரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா, அந்த லைன்ஸ் வந்து மூவ் ஆகாது. நீங்க காயாமயே வரைஞ்சீங்கன்னா, இப்ப எப்படி ஆச்சோ அந்த மாரி ஆகும். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இதுலயும் ஒரு லீஃப் மாரி வரைஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் போதுனாலும் நீங்க நிறுத்திக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது லீஃப் அது மாரி ஏதாவது வரையணும்னாலும் நீங்க வரைஞ்சுக்கலாம். இப்போ இதுல பாருங்க, நான் வந்து கொஞ்சம் இது மாரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா? கிரீன் கலர்ல. இதுல நீங்க ஒயிட் கலர் அது மாரி மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது, அது தனியா அழகா தெரியும். இதுலயுமே பாருங்க, ஒரு ஒயிட் கலர் கலந்து நீங்க பண்ணும்போது தெரியும். அதே மாரியே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெம்லாம் வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலர் கலந்த மாரி பண்ணாலும் ரொம்ப அழகா இருக்கும். வேணும்னா நீங்க ப்ரவுன் கலர் கலந்த மாரியும் பண்ணலாம். ப்ரவுன் கலர் பாருங்க. இது மாரி இருக்கு இல்லையா? ஸோ இதில கொஞ்சம் கிரீன் கலந்த மாரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அது லைட்டா பண்ணா போதும். ரொம்பலாம் நீங்க பண்ண வேண்டாம். அது வந்து கொஞ்சம் நல்லா டார்க்கா அது கொஞ்சம் தனியா அழகா தெரியும். இது வந்து வாட்டர் கலர் தான். ஸோ நீங்க தண்ணி மிக்ஸ் பண்ணியே நீங்க பண்ணலாம். உங்களுக்கே அதில ப்ரவுன் கலரும், ஒயிட் கலரும் கலந்ததுக்கப்புறம் ஒரு தனி வித்தியாசம் தெரியும் பாருங்க. இப்போ இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மேல டாப் கோட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் டாப் கோட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேட் வேணும்னா மேட் பண்ணிக்கலாம். இல்லன்னா கிளாஸி ஃபினிஷ் வேணும்னா நீங்க வந்து கிளாஸியா கூட பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். நீங்க மேல எது பண்ணாலும் நல்லாருக்கும். நான் வந்து இந்த விரலுக்கு மட்டும் தான் டாப் கோட் அப்ளை பண்ணியிருக்கேன். வேற எதுக்குமே டாப் கோட் அப்ளை பண்ணல. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து அப்ளை பண்ணிட்டு க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். எல்லா விரலுக்கும் டாப் கோட் அப்ளை பண்ணணும். இதில நான் எதுவுமே வந்து ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணல. நான் வந்து அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணேன். எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு டைரக்ட்டா மேல டாப் கோட் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். டாப் கோட் போடுறதுக்கு முன்னாடி வாட்டர் கலர்ஸ் போடுற நெயில்ஸ் தவிர மத்த எல்லா நெயில்ஸுமே வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் டஸ்ட் இருக்க சான்ஸ் இருக்கு. நம்ம ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் டாப் கோட் போடுறோம். அதனால ஒரு வாட்டி அசிட்டோன் ஃப்ரீல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் டாப் கோட் அப்ளை பண்ணுங்க. இதில நான் டாப் கோட் போட்டுட்டேன். அதுமே வந்து எக்ஸ்டென்ஷன் தான். மேல டாப் கோட் மட்டும் போட்டிருக்கேன். டாப் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இன்னும் கிளாஸியா ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இத வந்து நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் டாப் கோட் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். அதனால் 30 செகண்ட்ஸ் போதும். நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ளாஸியாக இருக்குது. எதுவுமே உங்கள் நெயில்ஸ் விட்டு நகரவே நகராது. நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த டிசைனுமே வந்து உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய டிசைன்ஸ் வேணும்னா டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வந்து ஹோல்சேலில் வேணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஹோல்சேலில் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.